எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு தமிழ் எப்படி படிக்கலாம்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுல சொன்ன மாதிரி ஒன் டேல நம்ம ஸ்கூல் புக் டாபிக் பிளஸ் அவுட் சோர்ஸ் டாபிக்ஸ் ரெண்டையும் முங்கப்படி படிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி நான் இப்போ அவுட் சோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு படிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் மரபுத்தொடர். அகலக்கால் வைத்தல். அகலக்கால் வைத்தல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எது பண்ணாலும் பெரியவங்க சொல்லுவாங்க அகலக்கால் வைக்காதன்னு சொல்லுவாங்க. சோ அளவு கடந்து போதல், திட்டம் பெரிதாதல். நெக்ஸ்ட் அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டி நிற்கும் தொடர்பு, நெருங்கிய உறவு. அங்கேயும் இங்கேயும் தொங்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை வச்சு நம்ம இதை ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். அக்கு தொக்குன்னா ஒட்டி நிற்கும் தொடர்பு, நெருங்கிய உறவு. ஓகே. நெக்ஸ்ட் அடரடி படரடி. அடரடி படரடினா பெரும் குழப்பம். ஒரே அடிதடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். பெரும் குழப்பம் நடக்கும்போது ஒரே அடிதடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா பெரும் குழப்பம், அடரடி படரடிக்கு. நெக்ஸ்ட் அடாதுடி. அடாதுடினா தீம்பு, தீங்கு, வன் செயல். அதாவது அடம் பிடிக்கிறான், அப்ப அவங்க சொல்லுவோம் பிடிவாதம் பிடிக்கிறத. அப்படிங்கும் போது நமக்கு பிடிவாதம் பிடிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வேர்டை நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடா துடி அப்படின்னா தீம்பு, தீங்கு, வன் செயல். ஓகே. நெக்ஸ்ட் அடிக்கொருக்கால். அடிக்கொருக்கால் போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடிக்கடி, அவ்வப்பொழுது. அடிக்கொருக்கால நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடிக்கடி, அவ்வப்பொழுது. ஓகே. நெக்ஸ்ட் அடுக்கு குலைதல் அப்படின்னா நிலை அழிதல். அது நிலை குலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுக்கு குலைதல் நம்ம இப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். நிலை அழிதல். நெக்ஸ்ட் அண்ட புரட்டல். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். இப்போ அண்ட புழுகனா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ நம்ம அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட புரட்டன்னா பெருந்தீயன், கொடியவன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வலி. அரட்டி புரட்டி போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால நமக்கு கெட்டது நடந்துச்சு அப்படின்னு இந்த வேர்டை ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். சோ அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வலி. நெக்ஸ்ட் அலக்கலக்காய். அவன் இப்போ தமிழுக்கே அழகு 1, அழகு 2 தான் யூனிட் வைஸா பிரிச்சு போட்டிருக்காங்க. நம்ம அப்போ தனித்தனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அலக்கலக்காய் அப்படின்னா அழகழகாக, தனித்தனியாய். ஓகே. நெக்ஸ்ட் அலைக்குலையாக்குதல் அப்படின்னாலும் நிலை குலைய செய்தல் தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி பார்த்தோம். அடுக்கு குலைதல் அப்படின்னாலும் நிலை அழிதல். நல்ல குலைஞ்சு போயிட்டான்னு அதுலயே மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. இது இதுலயே அதே மாதிரிதான். அலைக்குலை, அலை குலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை வச்சு நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அலைக்குலையாக்குதல்னா நிலை குலைய செய்தல். ஓகே. நெக்ஸ்ட் அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். ஒரே அல்லோலமா சவுண்ட் கேக்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரே அல்லோலமா அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. சோ ஆரவாரம். ஓகே. நெக்ஸ்ட் அவசர பதப்பு குடுக்கை. அவசர குடுக்கைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதப்பு குடுக்கைன்னு. சோ நமக்கு தெரியும் அவசர குடுக்கைனாலே பதற்றக்காரன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளில் கொடுத்தல். நம்ம ஒரு பணப்பை, அந்த ஒரு சின்ன பையில இருந்து அவிழ்த்து கொடுக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. சோ சொந்த பொருளில் இருந்து கொடுத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அழுகல்லன், தொழுகல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோம். இப்போ நம்ம அழுகிறதே, குழந்தைங்க அழுகிறதே கல் அழுது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அழுக்கல்லன், தொழுக்கல்லன்னா பாசாங்கு செய்வோம். நெக்ஸ்ட் அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். நம்ம ஈஸியா தெரியும். நம்ம அழுமூஞ்சி மாதிரி இருந்தா குழந்தைங்களை சொல்லுவோம் நல்லாவே எல்லா மூஞ்சி அழுமூஞ்சி மாதிரி இருக்குது. சோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அழுமூஞ்சினா பொலிவற்ற முகம் உள்ளவன். நெக்ஸ்ட் அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அளவலாவுதல்னா கலந்து பேசுதல். ஓகே. நெக்ஸ்ட் அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இதுமே அளவுபடுத்துறதுக்கு வரையறை செய்தல் ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அள்ளி கொட்டுதல். அள்ளி கொட்டுதல்னா மிகுதியாக. இதுலயே நமக்கு பாத்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் இருக்கு. அதை குழப்பாம தெளிவா படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அள்ளி கொட்டுதல். செகண்ட் ஒன் அள்ளி துள்ளுதல். தேர்ட் ஒன் அள்ளி விடுதல். ஓகே.
இப்ப இந்த மூணையும் வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிகுதியாக நிறைய கொடுக்கணும் அப்படின்னு, அள்ளி கொடுக்குறாங்க ராஜா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல், அதாவது ரொம்பதான் துள்ளுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அது கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மாதிரி தானே இருக்கு. சோ நம்ம வந்து அதை மிக செருக்குதல் வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப துள்ளுறான், செருக்குல துள்ளுறான், அப்போ மிக செருக்குதல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அள்ளி இறைத்தல், அப்போ அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி இறக்கிறான், அள்ளி கொட்டுதல்னு ராஜா, நான் பாசிட்டிவ் கமெண்டா ஞாபகம் வச்சுக்கணும், அள்ளி கொடுக்குறாருன்னு. அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல், நெகட்டிவ் கமெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரிதான் அள்ளி துள்ளுதல் வந்து நெகட்டிவ் கமெண்ட், மிக செருக்குதல். ஓகே. இப்போ அள்ளி விடுதல், இப்போ ஃபோர்த் ஒண்ணு இருக்கு, அள்ளி விடுதல் அப்படின்னா வந்து ஏராளமாக கொடுத்தல். அள்ளி கொடுத்தலும் பாசிட்டிவ், அள்ளி விடுதலும் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் வச்சுக்கோங்க. அள்ளி இறைத்தல், அள்ளி துள்ளுதல், இது ரெண்டும் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப அள்ளி கொடுத்துதல்னா மிகுதியாக, அள்ளி விடுதல்னு ஏராளமாக, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அறம் பாடுதல், தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். அதுல இருக்கு பரம் பாடுதல், பாடுதல் அதே மாதிரிதான் பாடுதல் முடியுது, தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். நெக்ஸ்ட் அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல். அப்போ இறுதி, அதான் அறுதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். நெக்ஸ்ட் அறுத்து கட்டுதல், தாலி நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அறுத்து கட்டுறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து தாலி நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். நெக்ஸ்ட் வந்து ஆக்கம் கூறுதல், இது வந்து ஆசி கூறுதல், வாழ்த்துதல். நம்ம வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், ஆக்கம் கூறுதல்னா ஆசி கூறுதல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல். ஓகே. ஆட்கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ வந்து அதுக்கு ஒரு அடிமை ஆயிட்டோம், ஆட்கொண்டுட்டான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆட்கொள்ளுதல்னா அடிமை கொள்ளுதல். ஓகே. நெக்ஸ்ட் ஆளா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல், ஒரே ஆளாளா பறக்குறான், ஒரு விஷயத்துக்கு பறக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆளா பறத்தல், திண்டாடுதல், அப்படி பறந்தா வந்து அவனுக்கு அந்த கடைசியில திண்டாடதான் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆழம் பார்த்தல், ஆழம் பார்த்தல்னா ஒருவன் அறிவு ஆராய்தல். சோ ஆழம் ஒருத்தங்களை வந்து ஆராய்ஞ்சு பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆழம் பார்த்து பழகணும். சோ அது மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாய், ஒரே பாலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஆளும் பாலுமாய்னா சீர்கேடாய் வீணாய். நெக்ஸ்ட் ஆற போடுதல், ஆற போடுதல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அந்த மாதிரி, சோ காலம் தாழ்த்துதல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. இப்ப நமக்கு சில இது வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சில யூஸ் பண்ணுவோம்ல, அப்படின்னு ஞாபகம் பிஞ்சு போனது யூஸ் ஆகுது. சோ ஆறல் பீரல்னா பயனற்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆற்றறுத்தல் அப்படின்னா இறையிற்கை விடுதல். இதுவும் பாருங்கன்னா அறுத்தல், அறுத்தல்னு முடியுது, அறுந்து போச்சுன்னா அதை வந்து விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆற்றறுத்தல்னா இடையிற்கை விடுதல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழி செலுத்துதல். இப்ப வந்து ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கணும்னா அவங்க ஆற்றுப்படுத்து அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. சோ ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழி செலுத்துதல், அவனை வழி நடத்துதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் இசகு பிசகு, இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு, எசக்கு பிசகா பண்ணி மாட்டிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ முறைகேடு பண்ணி மாட்டிக்காத அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இசகு பிசகுனா முறைகேடு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இசைவு கேடு, இதுல வந்துச்சு இசைவு கேடு. சோ காரிய கேடு, பொருத்தமின்மை. இசைவு கேடுனா பொருத்தமின்மை, காரிய கேடு. ஓகே. ஒரே ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல், திட்டம் பெரிதாதல். அக்கு தொக்குனா ஒட்டி நிற்கும் தொடர்பு, நெருங்கிய உறவு. அடரடி படரடினா பெரும் குழப்பம். அடா துடி தீங்கு, தீங்கு வன் செயல். அடிக்கொருக்கால் அடிக்கடி அவ்வப்பொழுது. அடுக்கு குலைதல், நிலையழிதல். அண்ட புரட்டல், பெருந்தீயன் கொடியவன். அரட்டல் புரட்டல், நோய் முற்றலால் நிகழும் வலி. அழக்கழக்காய்னா அழகழகாய் தனித்தனியாய். அலைக்குலையாக்குதல்னா நிலை குலைய செய்தல். அல்லோல கல்லோலம், ஆரவாரம்.
ஒரே அல்லோலமா அடிச்சுக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அவசர குடிக்கை நமக்கு தெரியும், பதற்றக்காரன். அவள் கொடுத்தல், சொந்த பொருளிலிருந்து கொடுத்தல். அழுகல்லன் துழுகல்லன்னா கல்ல அழகை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசாங்கு செய்வோம். அழு மூஞ்சி, பொலிவற்ற முகமுள்ளவன். அளவலாவுதல், கலந்து பேசுதல், அளந்தளந்து கலந்து பேசிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவுபடுத்துதல், வரையறை செய்தல். அள்ளி கொட்டுதல், ராஜா அள்ளி கொடுக்கிறாரு, சோ பாசிட்டிவ் கமெண்ட். மிகுதியாக. அள்ளி துள்ளுதல், ஓவரா துள்ளாதன்னு சொல்லுவோம், சோ மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல், அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல், அள்ளி இறைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, சோ நெகட்டிவ் கமெண்ட். அள்ளி விடுதல், ஏராளமாக கொடுத்தல், இது பாசிட்டிவ் கமெண்ட். நெக்ஸ்ட் அறம் பாடுதல், இதுல பாடுதல் முடியுது, சோ தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல். அறுதி இடுதல், முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல்னா தனி கெப்பின் மலையாளி கட்டி மணத்தல். ஆக்கம் கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆட்கொள்ளுதல்னா அடிமை கொள்ளுதல். ஆழா பறத்தல், திண்டாடுதல், ஓவரா பறந்தா திண்டாடுதல் செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஆழம் பார்த்தல், ஒருவன் அறிவு ஆராய்தல். ஆளும் பாலுமாய், சீர்கேராய் வீணாய். ஆற போடுதல், காலம் தாழ்த்துதல், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம்னு சொல்றது. ஆறல் பீரல், பிஞ்சு போச்சுன்னா அது வேஸ்ட் ஆஃப் ஆயிரும், சோ பயனற்றது. ஆற்றறுத்தல், அருந்து போயிடுச்சுன்னா கைய விட வேண்டியதுதான், இடையிற்கை விடுதல். ஆற்றுப்படுத்தல், சமாதானப்படுத்துறாங்க, சோ வழி செலுத்துதல். இசகு பிசகு, முறைகேடு, இசகு பிசகா பண்ணி மாட்டிக்காதன்னு சொல்றது. இசைவு கேடு, பொருத்தமின்மை, காரிய கேடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மரபுத்திரர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்து செகண்ட் பேஜ் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் 6th புக்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து எடுக்கிறேன். என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.